டெக்னோல வந்து பாப் 5 அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 14 ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து 6.52 இன்ச்சுக்கான ஹெச்டி பிளஸ் உள்ள ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 1.8 GHz மீடியாடெக்கோட ஹீலியோ A25 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து IMG பவர் G8320 GPU கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதில் இருக்கிற ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது போக வந்து ஓஎஸை பற்றி பார்த்துடலாம். நமக்கு இந்த ஃபோன் வந்து 2GB RAM வித் 30GB ஸ்டோரேஜில் வருது. மைக்ரோ SD சப்போர்ட் இருக்கு. 250GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். அதே OS அப்படி பார்க்கும்போது Android 11ஓட Go எடிஷனில் ரன் ஆகுது. அதாவது HiOS 7.6 அப்படிங்கிற டெக்னோட இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது Android 11 Go எடிஷன் தான். அதனால் டிஃபால்ட்டாக ரொம்ப பேசிக்கான கேம்ஸ் அது போக வந்து குட்டி குட்டி ஆப்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியுமே தவிர ஹெவியான ஆப்ஸ்லாம் வந்து ரன் பண்ணவே முடியாது. அப்படி பார்க்கும்போது ஃபோனோட யூஐயில் அந்த அளவுக்கு வந்து லேக்னஸ் இருக்காதுனாலும் நமக்கு ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியான ஒரு விஷயமும் ரன் பண்ண முடியாது. பேசிக்காக வாட்ஸ்அப் மாதிரி 1-2 குட்டி குட்டி ஆப்ஸ் ரன் பண்ணிக்கலாம். எல்லாமே லைட் வெர்ஷன் ஆப்ஸ் தான் பயன்படுத்த முடியும். அதே கேமராஸ் பற்றி பேசும்போது பேக் சைடில் வந்து 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது வந்து டூயல் LED ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போக ஒரு செகண்டரி AI கேமராவும் இருக்குது. ஸோ பேக் சைடு 2 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இதுலேயுமே LED ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் அவங்க கொடுக்கல. மேலும் வந்து நமக்கு வந்து 4G சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. டெக்னோட இந்த பாப் 5 LTE பொறுத்தவரையும் ஐஸ் ப்ளூ, டீப் சி லஸ்டர், டர்க்வைஸ் சைன் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6299 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ பேசிக்காக ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும். அதுவும் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மாதிரியான 1-2 விஷயங்கள் வந்து பயன்படுத்தினா போதும். மற்றபடியாக ரொம்ப ஹெவியாக பயன்படுத்த மாட்டேன். சும்மா ஒரு லைட் வெயிட் ஆப்ஸ் அது போக வந்து வாட்ஸ்அப் மாதிரி தான் பயன்படுத்த போகிறேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க வேணால் இதை வாங்கலாம். மற்றபடியாக கொஞ்சம் ஹெவியான சோஷியல் மீடியா குறிப்பாக ஃபேஸ்புக்னா ரெகுலர் ஆப்ஸ்லாம் வந்து ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரன் பண்ண முடியாது. ரொம்ப லைட் வெயிட் ஆப்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுவும் டிக்கெட் மற்றொரு நன்றி, வணக்கம்.